நீதிமன்றத்துல ஒருத்தருக்கு ஒரு தண்டனை குடுக்குறாங்க அப்படின்னா, குற்றவாளிகள் தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கான தண்டனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இங்க அந்த மாரியான செயல்கள் ஏதாவது நடக்குமா? இல்ல வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா, இந்த வழக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டிருக்கு. இந்த வழக்கு. அப்போ இந்த வழக்கினுடைய அத்தனை பக்கங்களும் மிக தெளிவாக ஆராயப்பட்டிருக்கு. மிக தெளிவாக எத்தனை முறையீடுகள் செய்தாலும் மீண்டும் அவருக்கு தூக்குத்தான். ஒரு முறை தூக்கு என்பதை அதை இரட்டிப்பாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த குற்றத்தை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றம் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறதுக்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்குது. நீங்கள் ஜெயராஜ் பென்னிஸும் முதல்ல குற்றவாளியாக அவர்கள் எந்த வழக்கிலையும் அவர்கள் சிறைக்கு போகலை. எந்த எஃப்ஐஆர் காப்பியும் இல்லை. அவர்கள் ஒரு செல்ஃபோன் கடை நடத்துகிற ஒரு வணிகர், அவ்வளோதான். இந்த வணிகரை இந்த காவல்துறை 9 பேரும் மிரட்டி ஒரு செல்ஃபோன் கொடுக்குறான்னு இருக்கார். இல்லை 9 வேணும். இந்த ஸ்டேஷனில் நாங்கள் இருக்கிறது 9 பேர் இருக்கும். 9 பேருக்கு 9 செல்ஃபோன் கொடுத்தா எப்படி அவர் கடை நடத்த முடியும்? இதுதான் அந்த பென்னிஸ் மீது ஜெயராஜ் மீதும் கோபம் வருவதற்கு, கொலை செய்கிற அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாமல். புரோட்டா கடையில் புரோட்டா தின்னாலும் போலீஸ்காரன் காசு தர மாட்டான். தள்ளுவண்டியில் இட்லி சாப்பிட்டாலும் கோழிக்குடல் சாப்பிட்டாலும் காசு தர மாட்டான். இது போன்ற கயவர்கள் காக்கி துணியை போடுகிற பொழுது இதயத்தை கலட்டி விட்டு வந்து விடுகிறார்கள். அங்கு மனிதாபிமானங்களும் இருக்கிறார்கள். காவல்துறை எல்லாமே கரைபடிந்த நபர்னு சொல்ல முடியாது.